Yamaha R15 தெர்மாசெட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இதுக்குள்ள ஒரு தெர்மாசெட் ஒரு பிஸ்டன் மாதிரி இதில் கிடக்கும். அந்த பிஸ்டன் இதிலிருந்து வரக்கூடிய தண்ணியை ரேடியேட்டர் இன்ஜினுக்கு போகாமல் ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ரேடியேட்டரில் ஒரு நார்மல் டெம்பரேச்சரில் தண்ணி எப்போவுமே ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கோம். இது 100 டிகிரி செல்சியஸுக்கு வரும்போது நார்மலாக இந்த இதோட ஒரு சின்ன ஹோல் இருக்கும். அது வழியாக சின்னதாட்டு ஒரு லீக்கேஜில் ரேடியேட்டர் தண்ணி ரொட்டேஷன் ஆகிட்டுருக்கும். இது வழியாக ரேடியேட்டர்லேருந்து மேலே ரேடியேட்டருக்கு போயிட்டு கீழே இருக்க ஓஸ் வழியாக ஒரு சின்னதான ஒரு ஹோல் வழியாக கொஞ்சமாக தண்ணி சுற்றும். இதில் நார்மலாக சுற்றிக்கிட்டே இருக்கும் எப்போவுமே. இதில் இந்த உள்ளே கிடக்கக்கூடிய தெர்மாசெட் என்ன பண்ணோன்னா, ஒரு 100% உண்டான டெம்பரேச்சர் ஏறின உடனே தெர்மாசெட் ஓப்பன் ஆகி இதுக்கு பேக்கில் அப்படியே ஒரு சிலிண்டருக்கு போகிறதுக்கு ஒரு கேட் இருக்குல்ல, அந்த ஷட்டரை அடைச்சிட்டு இந்த ரைட் சைடில் இருக்கிற பைப்லேருந்து லெஃப்ட் சைடுக்கு போகிற பைப் வழியாக தண்ணியை பாஸ் பண்ணி விடும். டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக மேலேருந்து ரொட்டேஷன் ஆகிட்டு இருந்த ஹை டெம்பரேச்சர் தண்ணியை கூட அப்படியே உள்ளே வச்சுட்டு இது வழியாக பாஸ் பண்ணி விட்டோம்னா இன்ஸ்டண்ட்டாக ரேடியேட்டருக்கு சிலிண்டர் உள்ளே சுற்றிட்டு இருக்கிற எல்லா தண்ணியுமே டக்குன்னு என்ன செஞ்சிடும், ரேடியேட்டருக்கு போயிடும். ஆல்ரெடி ரேடியேட்டரில் ஒரு நார்மல் டெம்பரேச்சரில் இருந்த தண்ணி இன்ஜினுக்குள்ளே போயிட்டு அந்த டெம்பரேச்சரை கம்மி பண்ணி கட் ஆகிடும். இது கேஸ்கட், இன்ஜின் கேஸ்கட்டும் போயிடுச்சு. அதையும் நாங்கள் கழட்டி மாற்றிட்டோம். அது எந்த அளவுக்குன்னா, பிஸ்டனில் உள்ளோடி அந்த தண்ணி லீக் ஆகி போய் வேறு எங்கேயும் சிந்தலை. ஓவர்ஃப்ளோ டேங்க்லேயும் வரல. மூடியை திறந்து வச்சாலும் சிந்தலை ரேடியேட்டர் மூடியை. இது பாருங்கள், துருப்பிடிச்சி உள்ள அந்த ஃபீல் தெரியுதா, இதெல்லாம் துருப்பிடிச்சிருக்கு. தண்ணி பிஸ்டன் வழியாக போய் வால்வு வழியாக சைலன்சருக்கு டெலிவரி ஆகிடுச்சு. அதனால் நம்ம ரேடியேட்டரில் தண்ணி கொதிக்க புளிக்க அந்த மாதிரி எந்த எஃபெக்டும் இல்லை. கேஸ்கட்டு மாற்றினோம்னா நார்மல் ஆகிடுச்சு. ஓகே, தேங்க்யூ.